எட்ரா கொக்கி மீனா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? நீ நானும் பணங்காசு இல்லாம அது பின்னாடி ஓடாம வாழ்ந்தப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்பவும் மரத மேல எந்த குறையும் இல்ல. அவளை உன்னோடையோ இல்ல உன்ன அவளோடையோ வச்சு எப்பவுமே பேச மாட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேருமே என்னோட குலதெய்வம் தான். ஆனா நம்ம பொண்ணோட பாசத்தை இந்த வீடு பகடைக்காயா பயன்படுத்துதுன்னு தெரிஞ்சோம் அவளுக்கும் அவ வாழ்க்கைக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சது என்னோட தப்பா மீனா? இதுல நான் சுயநலமா கூட முடிவெடுக்கல. இந்த சொத்து பெருகினதுல புனிதாவுக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல மீனா? இது தெரியாம எவ்வளவு சண்டை. இது நான் யார்கிட்ட சொல்றது? மாமா உள்ள வரலாங்களா? என்ன மாப்பிள அனுமதிலாம் கேட்டுக்கிட்டு? நீங்க எப்போ வேணாலும் உள்ள வரலாம், வாங்க. நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன், அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே நின்ட்டேன். நம்ம கைக்கு அடங்காத விஷயத்த அப்படியே விட்டுலாமே மாமா. என்னடா மாப்பிள்ள அட்வைஸ் பண்றானேன்னு நினைக்காதீங்க. என்னமோ உங்கள்கிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் இந்த நேரத்தில் உங்க ரூமுக்கு வந்தேன். நீ என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்பிள. இந்த சொத்தை என் பேருக்கோ இல்ல புனிதா பேருக்கோ எழுதி வைக்க வேணான்னு சொல்ல வரீங்க, அதான மாப்பிள? ஆமா மாமா. இத பாருங்க, இந்த வீடு நினைக்கிற மாதிரி என் மூத்த மக மட்டும் எல்லா சொத்தையும் அனுபவிக்கட்டும்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு சுயநலவாதி இல்ல மாப்பிள. என் காலத்துக்கு பிறகு இந்த சொத்தும் இந்த சொத்தை வச்சு இந்த குடும்பமும் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. கையில இருக்கிற சொத்து எப்ப பிரியுதோ அன்னைக்கே சொந்தம் பந்தம்லாம் லாப நஷ்ட கணக்கு பார்த்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அது நடந்தா என்னை விட மரதம் தான் அதிகமா காயப்படுவா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாச்சி குடும்பத்தை இன்னும் பொறுப்பா அவதானே சுமந்துகிட்டு இருக்கா. ஆளுக்கு ஒரு சொத்தை பிரிச்சு கொடுக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? இப்ப ஒன்னா இருக்கிற ஒத்துமை அதுக்கப்புறம் அது இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அது மரதத்துக்கும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப உடைஞ்சு போயிடுவா மாப்பிள. மாமா காலையில மணிகண்டன் பேசுனத பாத்தீங்கல்ல? நான் என்னமோ மொத்த சொத்தையும் உங்களுக்கு எழுதி வைக்கிறதா நினைச்சு அவன் பேசுன பேச்சு நினைச்சா என் வளர்ப்பு மேல எனக்கே கோவம் வருது மாப்பிள. இல்ல மாமா, நம்ம வீட்டுல வளர்றதை விட வெளியில இருக்கிற பழக்கம் வழியாதான் நம்ம இன்னும் வளருவோம் மாமா. அதனால உங்க வளர்ப்பை பத்தி நீங்களே குறையா யோசிக்காதீங்க மாமா. ஏமாமா, புனிதாவும் சரவணனும் உங்க வளர்ப்பு தானே மாமா. மணிகண்டன் சின்ன பையன் மாமா. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில படுற அவமானம்லாம் சேர்ந்துதான் அவங்களுக்கு அனுபவமா மாறும். நீங்க அவனை பொத்தி பொத்தி வளர்த்துட்டீங்க, அதான் அவன் எவ்வளவு கோவப்பட்டு இருக்கான். மாமா, மணிகண்டன் நினைச்ச நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க மாமா. உங்க ரெண்டு பேரோட கட்டுப்பாட்டுல இந்த மொத்த சொத்தையும் நான் ஏன் ஒப்படைக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா மாப்பிள? பசி அறிஞ்சவனுக்கு தான் அத பங்கு போடவும் தெரியும். உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இதை ஒப்படைக்க காரணமே இந்த குடும்பத்தோட வேற நீங்க பத்திரமா பாத்துப்பீங்கன்னு தான். ஆனாலும் மாமா. வேணாம் மாப்பிள, என்கிட்ட மணிகண்டனை பத்தி சமாதானம்